எல்லாருக்கும் வணக்கம். மதுரையிலேருந்து அஜிதா பேசுகிறேன். இன்றைக்கி ஆகஸ்ட் 21 வந்து மாநாடு நடக்குது பாரபத்தியில். நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம இளைஞர்கள் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இதை பற்றி போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ பேர் கூடியிருக்கீங்கன்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம இளைஞர்கள் நிறைய சப்போர்ட் இருக்குது. ஆனால் நம்ம ஜென்ரேஷன் ஓகே, நமக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க, விஜய் அவர்கள் முதல்வர் ஆகிறதுக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம். அவர் வந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆட்சியில் மாறினா ரொம்ப சந்தோஷப்படும். ஏன்னா இந்த ஆட்சியில் வந்து எதுவுமே சரியில்லை. ஏன்னா ஒரு சின்ன பொண்ணை கூட கூட்டு போய் அதெல்லாம் சொல்ல முடியலை. கொலை கற்பழிப்பு இந்த மாதிரி நாட்டில் இருந்ததே எத்தனை ஆட்சிக்கு பிறகு இந்த ஆட்சி இந்த ஒரு 2-3 வருஷமாகவே ரொம்ப ஒரு இதாக போய்கிட்டு இருக்கு. அவர் கண்டிப்பாக வரணும். ஏன்னா அவர் ஆட்சிக்கு வந்து ரொம்ப நல்லது பண்ணுவான்ட்டு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ரொம்பவும் மன உளைச்சலாக இருக்குது. ஏன்னா அது ஆட்சி சரியில்லை. எப்பயுமே இப்போ பாருங்கள், ஒரு சின்ன குழந்தைய கூட விட மாட்டேன்றாங்க. ரோட்டில் ஒரு வயசான அம்மா போனால் கூட அது இதாக இருக்குது. நைட்டில் ஒரு 12 மணிக்கு மேலே லேடிஸ் போக முடியல. எங்கே பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே கொள்ளை எதுவுமே தனியாக பெண்கள் வந்து நடமாட முடியல. அந்த மாதிரி ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஆட்சி மாறணுன்னா விஜய் வரணும். கண்டிப்பான முறையில் விஜய் வந்தால் தான் ஆட்சி மாற்ற முடியும். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.